அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று எங்களிடம் இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு குணத்தை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். அதுதான் நற்குணமாகும். நம்மில் சிலர் இருக்கலாம், அல்லாஹ்வுடனான தொடர்பை மிகவும் சிறந்த முறையில் அவர்கள் பேணுபவர்களாக இருப்பார். இபாதத்துடைய விடயத்தில் மட்டும் நேரத்திற்கு தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், ஹஜ் செய்வார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள், கணக்கு பார்த்து ஜகாத்தையும் கொடுப்பார்கள். ஆனால் சக மனிதர்களுடன் இவர்களுடைய நடத்தையை பார்த்தால் இவர்களுடைய இபாதத்திற்கும் இவர்களுடைய நற்செயலுக்கும் முரணானதாக இருக்கும். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ஆனால் ஒரு முஹ்மீனை பொறுத்தவரையில் அவனுடைய நற்குணமும் பரிபூரணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பும் மனிதர்களுடன் உள்ள தொடர்பும் சீரானதாக சிறந்த முறையில் இஸ்லாம் எப்படி சக மனிதருடன் இன்னொரு மனிதன் வாழ வேண்டும், பழக வேண்டும், நற்குணத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றதோ அந்த அமைப்பில் எங்களுடைய நற்குணங்களும் நடத்தைகளும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் நற்குணத்தில் பூரணமானவர்களாக ஆக முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்தவர்களாக ஆக முடியும். ஒரு பக்கத்தை மட்டும் சீராக்கி கொண்டு மறுபக்கத்தை நாம் புறக்கணித்தால் அது பரிபூரணமான ஈமானாக, பரிபூரணமான இஸ்லாமாக இருக்காது. ஆகவே நாம் எல்லா பகுதிகளையும் சரிவர கடைபிடித்து எங்களுடைய வாழ்வில் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு இன்மை மறுமை இரண்டிலும் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நிச்சயமாக நீர் நற்குணத்தில் உள்ளீர். 68வது அத்தியாயம் 4வது வசனம். மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். 3வது அத்தியாயம் 134வது வசனம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் மிக அழகிய குணமுடையவர்களாக இருந்தார்கள். புகாரி 6203, முஸ்லிம் 2150. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளங்கையை விட மென்மையான பட்டையோ பட்டு ஆடையையோ நான் தொட்டதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாடையை விட மிக நறுமணமான வாடையை அறவே நான் நுகர்ந்ததில்லை. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் ஊழியம் செய்துள்ளேன். என எப்போதும் அவர்கள் என்னிடம் கூறியதில்லை. நான் செய்த எதையும் ஏன் இப்படி செய்தாய் என அவர்கள் கேட்டதும் இல்லை. நான் செய்யாத ஒன்றிற்காக நீ இப்படி செய்திருக்கலாமே என்று அவர்கள் என்னிடம் கூறியதும் இல்லை. புகாரி 3561, முஸ்லிம் 2309. சஹ்ஃபு இப்னு ஜஸ்ஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் காட்டு கழுதையொன்றை அன்பளிப்பாக கொடுத்தேன். என்னிடம் அதை திருப்பி தந்துவிட்டார்கள். என் முகத்தில் ஏற்பட்ட வருத்தத்தை அவர்கள் கண்டதும், இஹ்ராம் அணிந்துள்ளோம் என்பதாலேயே தவிர உம்மிடம் இதை நான் திருப்பித் தரவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1825, முஸ்லிம் 1193. இந்த ஹதீஸ்களின் மூலம் நாம் எதை புரிந்து கொள்கின்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து மனிதர்களுடனும் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். தனக்கு ஊழியம் செய்யும் வேலையாட்களாக இருந்தாலும் சரியே, அவர்களையும் கண்ணியத்துடன் நற்குணத்துடனும் நடத்தியிருக்கின்றார்கள் என்பதனை நாம் இந்த ஹதீஸ்களின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். யாருடைய மனமும் புண்படும்படி அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் நற்குணத்தை கைவிட மாட்டார்கள். அந்த அளவுக்கு சக மனிதர்களுடன் நல்ல முறையில் நற்குணத்துடன் நடந்திருக்கின்றார்கள் என்பதனை நாம் பல ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது. நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நன்மை பற்றியும் தீமை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன். நல்லது என்பது நற்குணம்தான், தீமை என்பது உள்ளத்தை உறுத்துவதும் மக்கள் அதை பார்த்து விடுவதை நீர் வெறுப்பதும் ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2553. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமையை செய்பவர்களாகவோ தீமையை சொல்பவர்களாகவோ தீமையை விரும்பக்கூடியவர்களாகவோ இருந்ததில்லை. மேலும் அவர்கள் உங்களில் மிக சிறந்தவர்கள், உங்களில் அழகிய நற்குணங்கள் உள்ளவரே என்று கூறினார்கள். புகாரி 3559, முஸ்லிம் 2321. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
மறுமை நாளில் ஒரு முஹ்மினின் தராசில் அதிக கணம் ஏற்படுத்துவது நற்குணம்தான். நிச்சயமாக அல்லாஹ் கெட்ட பேச்சுக்களை பேசுபவனை, தீய செயல்கள் செய்பவனை கண்டு கோபப்படுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2002. இது ஹசன் சஹீஹ் என திருமிதி இமாம் கூறுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்தில் மக்களை நுழைய செய்வதில் மிக அதிகமானவை எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. இறை அச்சமும் நற்குணமும் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நரகத்தில் மக்களை அதிக அளவில் நுழையச் செய்வது எது என்று கேட்கப்பட்டது. வாயும் மறைவிருப்பும் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2004. இது ஹசன் சஹீஹ் என திருமிதி இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக ஒரு முஹ்மின் தன் அழகிய குணத்தின் காரணமாக இரவில் நின்று வணங்கக்கூடிய, பகலில் நோன்பு நோக்கக்கூடியவரின் தகுதியை அடைவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு உமாமா அல் பாலிஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உண்மை கூறுவதாக இருந்த போதிலும் தர்க்கம் செய்வதை விட்டுவிடுபவருக்கு சொர்க்கத்தின் கீழ்த்தளத்தில் ஒரு வீடும், தமாஷாக இருந்தாலும் பொய்யை விட்டுவிடுபவருக்கு சொர்க்கத்தின் நடுத்தளத்தில் ஒரு வீடும், அழகிய குணமுடையவருக்கு சொர்க்கத்தின் மேல் தளத்தில் ஒரு வீடும் கிடைக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத் 4800. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் அழகிய குணமுள்ளவர் எனக்கு மிக விருப்பமானவர்களிலும் மறுமை நாளில் எனக்கு மிக நெருக்கமாக அமர்ந்திருப்போரிலும் அடங்குவர். உங்களில் அதிகமாக பேசுபவர்களும் தங்கள் பேச்சால் மக்களிடம் பெருமை அடிப்பவர்களும் முத்தபைஹிகூன்களும் உங்களில் எனக்கு மிக வெறுப்பானவர்களிலும் மறுமை நாளில் உங்களில் என்னை விட்டு மிக தூரத்தில் இருப்போர்களிலும் அடங்குவர். அப்பொழுது நபித்தோழர்கள், இறை தூதர் அவர்களே, அதிகம் பேசுபவர்கள் மற்றும் பேச்சை கொண்டு பெருமை அடிப்பவர்கள் ஆகியோரை நாங்கள் அறிவோம். முத்தபையிகூன்கள் என்றால் யார் என்று கேட்டார்கள். அதற்கு மறுமொழியாக, அவர்கள் பெருமை அடிப்பவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2005. இது ஹசன் சஹீஹ் என திருமிதி இமாம் கூறுகின்றார்கள். எனவே நாம் இந்த ஹதீஸ்களின் மூலமும் அல் குர்ஆன் வசனங்களின் மூலமும் நற்குணத்தினுடைய சிறப்புகளையும் நற்குணம் உடையவர்களினுடைய அந்தஸ்துக்களையும் பற்றி அறிந்து கொண்டோம். நற்குணம் உடையவர்கள்தான் இன்மை மறுமை இரண்டிலும் வெற்றியாளர்கள். நாம் எம்முடைய ஒரு பக்கத்தை மட்டும் சீராக்கி கொண்டு மறுபக்கத்தை மறந்து வாழ்ந்தால் எங்களுடைய இபாதத்துக்கள் பரிபூரணமாக அமையாது. எங்களுக்கு இன்மை மறுமை இரண்டிலும் வெற்றியடைவது கடினமான விடயமாக மாறிவிடும். எனவே நாம் அல்லாஹ்வுடைய தொடர்பையும் சீராக்கி கொள்ள வேண்டும், மனிதர்களுடனான தொடர்பையும் சீராக்கி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் எங்களுக்கு ஈருலகிலும் வெற்றி நிச்சயம். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இப்படிப்பட்ட பரிபூர்ணமான நற்குணத்தை தந்தருளட்டும். நாம் அல்லாஹ்விடம் எங்களுக்கு பரிபூர்ணமான நல்ல நற்குணம் கிடைக்க வேண்டும் என்று அனுதினமும் துஆ செய்து கொள்ளுவோம். உங்களுக்கு இந்த பதிவு பிரயோசனமுடையதாக இருந்தால் இதை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் நன்மை செய்வதற்கு நீங்கள் காரணமாக இருந்தால் அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும். நன்மையான விடயத்தில் நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.